சரவணபவாய நமः. பிள்ளையே, எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது. நான் உன்னை காப்பாற்ற நினைத்துவிட்டேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனம் முழுவதும் என்னை நினைத்து உருகி உருகி மகிழ்ச்சியில் இருக்கிறாய். உன் அன்பை தவிர என்னிடம் கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை முருகா என்று நீ கூறுவது எனக்கு பிடித்திருக்கிறது. உன் அன்பை மட்டுமேதான் நான் கேட்கிறேன். நீ தூய பிள்ளையாய் மாறுவதற்கு எந்தன் கருணை உன்மேல் பொழிந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்பிய அனைவரும் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்களில் கண்ணீரை பெருக்கெடுக்க விடமாட்டேன். என்னிடம் வந்ததால் உன் வாழ்வை நான் மாற்றி அமைப்பேன். நிச்சயமாக. பிள்ளையே, நீ உணர்கிற குழப்பம் இந்த முருகன் அறியாதது அல்ல. மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே அதன் பலன் தெரிந்துவிடாது. விதை நட்ட உடனே பழம் கிடைக்காது. அதற்கு நேரமும் பொறுமையும் தேவை. அதுபோல் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தும் மாற்றங்கள் மெதுவாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. நீ தினமும் என்னை நினைத்து வழிபடுவது வீண் அல்ல. அந்த ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தில் பெரும் பலனாக வெளிப்படும். நீ விரும்பிய ஒன்று உன் கையில் வந்து சேர்ந்த பிறகுதான் ஆஹா, என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று நீ உணர்வாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. துணிவுடன் காத்திரு. நம்பிக்கையை விடாதே. பிள்ளையே, நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. யாராவது உன்னை குழப்புவார்கள். நீ அதனை கேட்டு குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலே செல். உனக்கு துணையாக நான் இருப்பேன். பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே. உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது. அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல். நல்லதே நடக்கும். பிள்ளையே, உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும்போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை. அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு. நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். பிள்ளையே, உன் அறிவை காண நினைக்கும் அனைவருக்கும் நீ தரும் பதிலே நீ மீண்டும் எழுந்து நிற்பதுதான். அவர்களின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் விரும்பியது நடக்காது. ஏனெனில் உன்னை காப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் நானே இருக்கிறேன். நான் உன் தகப்பனாகவும் காவலனாகவும் உன்னுடன் நிற்கிறேன். நம்பிக்கையோடு இரு பிள்ளையே. நீ எப்போதும் என் அருளில் பாதுகாப்பாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நுழையும்போது என் பாதமே உனக்கான ஒரே ஆறுதலாகும். உன்னை கரை சேர்க்காமல் நான் விடமாட்டேன். சில தீயவர்கள் உன் வாழ்வில் நுழைந்து தீமைகள் செய்ய நினைக்கும்போது அவர்கள் உனக்கு தரும் துன்பத்தையும் நான் அமைதியாக கண்காணித்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் செய்கின்றது அவர்களின் கர்மத்திற்கான விதை. ஒரு நாள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து துன்பத்தின் வழியே பாடம் கற்கப் போகிறார்கள். நீ கலங்காதே பிள்ளையே. நல்வழியில் நிற்கும் நெஞ்சம் ஒருபோதும் வீழாது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை மீண்டும் உயர்த்தும். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். பிள்ளையே, நீ மனதில் எதையாவது நினைத்து சஞ்சலப்படாதே. நம்பிக்கை குலையாதே. கேட்டதும் கிடைக்காது என்பதாலே இறைவன் மௌனமாய் இருக்கிறான் என்று நினைக்காதே. உனக்கு தரவேண்டியது உன் நன்மைக்கேற்ப தரப்படும். கர்மம் முடிந்த தருணத்தில் அருள் மலரும். ஆகையால் எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்று மனம் தளர வேண்டாம். முழு நம்பிக்கையுடன் என்னை நினைத்து இரு. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும் திசை. நான் இருக்கிறேன் உன் பக்கம். தைரியமாக இரு என் பிள்ளையே. உன் மனதில் தீயாய் எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆகாயம் போல் உயர்ந்த மனம் நீ பெறுவாய். நீருக்குள் மீன்கள் அழுவது போல் வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தர புன்னகையாக நிச்சயமாக மாறும். நிலம் போல் பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய். நீ நன்றாக இருப்பாய். விட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கு. உன் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி ஒன்று வரும். வாய்ப்புகளும் பெருகும். இப்போது நீ நினைத்தாலும் புதிதாக ஒன்றை தொடங்க முடியும். எதையும் கற்றுக்கொண்டு வெற்றி பெற தேடல் வேண்டும். வாழ்வின் தேடல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று முதல் உன் பண பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். உனக்கு உதவ ஒரு சிலரை அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் நிலைமையை சரி செய்ய உதவுவார்கள். விரைவில் உனக்கு வேண்டிய பணம் வரும். கடன் பிரச்சனை தீரும். மனதார ஓம் முருகா என்று ஒருமுறை கூறு. பிள்ளையே, நன்றாக கேள். உன் வாழ்க்கையில் யாருடன் எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எத்தனை தூரம் நெருக்கம் கொடுக்க வேண்டும், இதை புரிந்து கொள்ளாமல் நீ நடக்கிற வரை பிள்ளையே உனக்கு எதிரி யாரும் இல்லை. நீயே உனக்கு எதிரியாகி விடுகிறாய். நீ யாருக்கும் தீங்கின்றி நடக்கலாம். ஆனால் அறிவில்லாமல் நடந்தால் தீங்கு உன்னை வந்து சேரும். அதனால் நான் சொல்வது முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை அறிந்தவனின் வாழ்க்கை நிலையானது. வார்த்தைகளை எங்கே பயன்படுத்த வேண்டும்,
நேரம் எங்கே மௌனம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தவனின் பாதை பாதுகாப்பானது. பிள்ளையே, இந்த அறிவு உனக்குள் இருக்கிறது. ஆனால் நீ விழிப்பு நிலையோடு இல்லை. நீ உன்னை உணர்ந்து நடந்த அந்நாளிலிருந்து உலகம் உனக்கு எதிரி அல்ல. உனக்கு முருகன் இருக்கேன். உனக்கு பாதை காட்ட முருகன் நான் இருக்கிறேன். பிள்ளையே, நான் உன்னை எங்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். யாரிடமும் நீ தலை குனிய வேண்டாம். உன் மானத்தையும் மரியாதையையும் காப்பது என் கடமை. நீயாகி நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன் தலை மீது இருக்கிறது. உலகம் புரிந்து கொள்ளாதபோது கூட நான் உன் மனம் முழுக்க புரிந்து கொள்கிறேன். நீ தேடிய உண்மையான பாசம், உண்மையான அன்பு, அது நான் தான் உன் அப்பா, உன் உயிரின் ஆதாரம். நீ தேடிய முகத்தையும் உன் உண்மையான உருவத்தையும் உன்னுள் நீயே கண்டுகொள்ளும் வண்ணம் நான் வழி காட்டினேன். எனக்குள் நீயும் உன்னுள் நானும் இருக்கிறோம். பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமையில் இல்லை. உன்னை காத்து நிற்பவன் உன் அப்பா முருகன்தான். பிள்ளையே, ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நல்லதை தரும். பயம், சந்தேகம், கவலை நீங்கும். உன் உள்ளம் அமைதியால், நம்பிக்கையால், மகிழ்ச்சியால் நிரம்பும். நான் உன்னோடு இருப்பதால் நீ எங்கு சென்றாலும் உறுதியுடன் தெளிவுடன் முன்னேறுவாய். எதிர்காலத்தின் தடைகளையும் நீ எளிதாக கடந்து செல்வாய். உனக்கு நன்மையே நடக்கும். நான் உன்னோடு இருப்பதால் எந்த பிரச்சனையையும் நீ தாண்டி செல்வாய். மனதில் சந்தோஷம், நிம்மதி, பாதுகாப்பு அனைத்தையும் நீ உணர்வாய். வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் உனக்கு நல்ல அனுபவமாக மாறும். நீ மகிழ்ச்சியுடன் பயமின்றி முன்னேறுவாய். பிள்ளையே, உன்னை பற்றி மற்றவர்கள் பேசுவதற்கெல்லாம் நீ உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை. உன்னுடைய சூழல் உனக்குதான் நன்றாக தெரியும். உன் சூழலுக்கு ஏற்ப நீ இருக்கிறாய். மற்றவர்களுக்காக மாறி காட்ட வேண்டியது இல்லை. எல்லோருக்கும் நீ நல்லவராக இருக்க நினைத்தாலும் இருக்க முடியாது. ஏனென்றால் உன் கடமைகள் அப்படி. நீ நல்லதே செய்தாலும் மற்றவர்களுக்கு கெடுதலாக தெரியும். நீ நிறைய நல்ல செயல்களை வருங்காலத்தில் செய்ய இருக்கிறாய். இந்த முருகன் அருளால் உன் மன வருத்தங்கள் நீங்கும். அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளையே, இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். நான் இருக்கும்போது கவலைப்படாதே, சரியா என் தங்கமே? வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். பிள்ளையே, கையிலே கிடைக்க வைத்து, கிடைத்ததை தொலைக்க வைத்து, தொலைந்ததை தேட வைத்து, தேடலில் தெளிய வைத்து, பின் கொடுத்து நிலைக்க வைப்பேன். போதை மனம் தோற்கும், தெளிந்த மனம் போற்றும். பயப்படாதே, நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். யாமிருக்க பயமேன்? முன்ஜன்ம சம்பந்தம் இல்லாமல் எவரும் எங்கும் போவதில்லை. மனிதன், மிருகம், பறவை, எந்த உயிராயிருந்தாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே. யார உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு. பிள்ளையே, உன் கெட்ட நேரம் முடிந்தது. என் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும். இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. ஓம் முருகா என்று மனதார சொல். ஓம் சரவணபவாய நமஹ.